வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கை எதிர்த்து முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா தாக்கல் செய்த அப்பீல் மனுக்களை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தில் விசாரணையை சந்திக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1991 ஆண்டிலிருந்து 1996 ஆண்டு வரை தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது தோழி சசிகலாவுடன் இணைந்து சசி என்டர்பிரைசஸ் எனும் நிறுவனத்தை நடத்தினார். சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் என்ற முறையில் 1991, 92, 1992, 93, 1993, 94 ஆகிய நிதியாண்டுகளுக்கான வருமான வரி கணக்குகளை ஜெயலலிதா, சசிகலா தாக்கல் செய்யவில்லை. சசி என்டர்பிரைசஸ் நிறுவனமும் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யவில்லை. இதனால் ஜெயலலிதா, சசிகலா, சசி என்டர்பிரைசஸ் மீது வருமான வரித்துறை 1996 ஆண்டில் வழக்கு தொடர்ந்தது. தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென ஜெயலலிதா, சசிகலா தாக்கல் செய்த மனுக்களை சென்னை எழும்பூரில் உள்ள பொருளாதார குற்றங்களுக்கான கூடுதல் முதன்மை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மேல்முறையீடு செய்தனர். உயர்நீதிமன்றமும் மனுக்களை தள்ளுபடி செய்ததால் உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் முறையிட்டனர். சர்ச்சைக்குரிய 3 ஆண்டுகளில் சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வருமானம் எதுவும் இல்லாததால் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யவில்லை என்றும், எனவே இது வரி ஏய்ப்போ அல்லது கிரிமினல் குற்றமோ அல்ல என்று ஜெயலலிதா, சசிகலா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை நிராகரித்து தீர்ப்பளித்த KS ராதாகிருஷ்ணன், AK சிக்ரி ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் ஜெயலலிதா, சசிகலா மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கு விசாரணையை ஜெயலலிதா, சசிகலா சந்தித்தாக வேண்டும் என்று தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் வழக்கு விசாரணையை 4 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என எழும்பூர் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டால் குறைந்தபட்சமாக 3 மாத சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும்.